மீனராசி அன்பர்களே, இந்த குரு பெயர்ச்சி மீனராசியினருக்கு ஒரு பொற்காலத்தின் தொடக்கமாக அமையப்போகிறது. 5இல் குரு அமர்ந்தால் அள்ளி கொடுப்பார் என்பதற்கேற்ப உங்கள் ராசிநாதனான குரு பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தில் உச்சம் பெற்று அமர்வது மகா விசேஷமான பலன்களை தரும். வாக்கிய பஞ்சாங்கப்படி வைகாசி மாதம் 12ஆம் நாள் 26/5/2026 செவ்வாய்க்கிழமை பகல் 11:08 மிதுன ராசியிலிருந்து புனர்பூசம் நட்சத்திரம் கடக ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். திருக்கணித பஞ்சாங்கப்படி வைகாசி மாதம் 18ஆம் நாள் 1/6/2026 திங்கட்கிழமை இரவு 1:50 மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். மீன ராசிக்கு 1 மற்றும் 10ஆம் அதிபதியான குரு பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் வீடான கடகத்தில் உச்சம் பெறுகிறார். கடந்த காலங்களில் நீங்கள் செய்த தர்மங்கள் மற்றும் புண்ணியங்களுக்கான பலன்களை அனுபவிக்கும் காலம் இது. குருவின் பார்வைகள் உங்கள் ராசி, பாக்கியஸ்தானம் மற்றும் லாபஸ்தானம் மீது விழுவதால் தொட்டதெல்லாம் தொடங்கும். குடும்பத்தில் இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி குதூகலம் பிறக்கும். கணவன் மனைவி இடையே மிகுந்த ஒற்றுமை நிலவும். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு மழை செல்லம் கிட்டும். பிள்ளைகளின் உயர்கல்வி, வேலை மற்றும் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் தடையின்றி நடக்கும். பூர்வீக சொத்துக்களில் இருந்த வில்லங்கங்கள் தீரும். பொருளாதார ரீதியாக இது ஒரு மிகச்சிறந்த வளர்ச்சி தரும் காலம். லாபஸ்தானத்தின் மீது குருவின் பார்வை விழுவதால் வருமானம் பல வழிகளில் வந்து குவியும். பழைய கடன்களை முழுமையாக அடைப்பீர்கள். வங்கி சேமிப்பு உயரும். புதிய வீடு, நிலம் அல்லது சொத்துக்கள் வாங்கும் யோகம் பிரகாசமாக உள்ளது. பங்குச்சந்தை முதலீடுகள் நல்ல லாபத்தை தரும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் இதுவரை இந்த மந்த நிலை மாறி புதிய உத்வேகம் கிடைக்கும். புதிய கிளைகளை தொடங்குவீர்கள். உங்களின் வியாபார தந்திரங்கள் வெற்றி பெறும். குறிப்பாக கல்வி நிறுவனங்கள், ஆபரண தொழில், உணவுத் தொழில் மற்றும் ஆன்மீக பொருட்கள் விற்பனை செய்பவர்களுக்கு இரட்டடிப்பு லாபம் கிடைக்கும். வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் தொழில் விரிவடையும். உத்தியோகஸ்தர்களுக்கு இது ஒரு திருப்பு முனை ஆண்டு. 10ஆம் அதிபதி குரு 5இல் உச்சம் பெறுவதால் பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் உங்களை தேடி வரும். உங்களின் நிர்வாகத்திறன் மேலதிகாரிகளால் பாராட்டப்படும். அரசு வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்தி வரும். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு முழுமையாக கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும். மன அழுத்தம் நீங்கி முகத்தில் ஒரு பொலிவு உண்டாகும். நீண்டகால நோய்களால் அவதிப்பட்டவர்களுக்கு முறையான சிகிச்சை கிடைத்து உடல்நிலை முன்னேறும். மன அமைதிக்காக தியானம் மற்றும் ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு கொள்வீர்கள். பெண்களுக்கு இந்த பயிற்சி மிகுந்த மன நிறைவை தரும். குடும்பத்தில் உங்கள் ஆலோசனைகளுக்கு மதிப்பு கூடும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. புகுந்த வீட்டில் கௌரவம் உயரும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு தகுதிக்கேற்ற உயர் பதவிகள் கிடைக்கும். நீண்ட நாள் கனவுகள் நனவாகும். அரசியல்வாதிகளுக்கு புதிய உத்வேகம் கிடைக்கும். உங்கள் ராசியின் மீது குருவின் பார்வை விழுவதால் மக்கள் செல்வாக்கு அபரிமிதமாக உயரும். தலைமை உங்களை மதித்து முக்கிய பொறுப்புகளை வழங்கும். எதிர்க்கட்சிகளின் சூழ்ச்சிகளை முறியடித்து வெற்றி நடைபோடுவீர்கள். பொது காரியங்களில் உங்கள் பெயர் பிரகாசிக்கும். மாணவர்களுக்கு இது ஒரு பொன்னான கல்வி ஆண்டாகும். குருவின் பார்வை உங்கள் ராசியில் விழுவதால் புத்தி கூர்மை அடையும். தேர்வுகளில் முதலிடம் பிடிப்பீர்கள். உயர்கல்விக்காக தடையின்றி மேல்நாடு செல்ல வாய்ப்பு கிடைக்கும். ஆராய்ச்சித் துறையில் உள்ள மாணவர்களுக்கு புதிய கண்டுபிடிப்புகளுக்காக விருதுகள் கிடைக்கலாம். வியாழக்கிழமை தோறும் நவகிரக குருவுக்கு மஞ்சள் நிற மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபடவும். மாதம் ஒரு முறையாவது குலதெய்வ கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்து வரலாம். முடியுமானால் ஒரு முறை ஆலங்குடை குரு ஸ்தலத்திற்கோ அல்லது திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோயிலுக்கோ சென்று வரலாம். ஏழை மாணவர்களின் கல்வி செலவுக்கு உதவுவது அல்லது மஞ்சள் நிற இனிப்புகளை ஏழைகளுக்கு தானமாக வழங்குவது குருவின் அருளை முழுமையாக பெற்றுத்தரும். மீன ராசியினருக்கு இந்த பயிற்சி ராஜயோகத்தை வழங்கும். உங்கள் ராசிநாதன் உச்சம் பெற்ற 5இல் அமர்வது உங்கள் வாழ்வின் அனைத்து துன்பங்களையும் போக்கி ஒளிமயமான எதிர்காலத்தை அமைத்துக் கொடுக்கும்.